ஆபரேஷன் ஜிப்ரால்டர் முதல் ஆபரேஷன் சிந்தூர் வரை போரும் பெயர்களும். ஒன்று, 1965 ஆபரேஷன் ஜிப்ரால்டர். காஷ்மீருக்குள் ஊடுருவி இந்தியாவுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடும் பாகிஸ்தானின் ஆபரேஷன் ஜிப்ரால்டர் என்றால் அசைக்க முடியாத கோட்டை அல்லது வலிமை என்று பொருள். 2, 1965 ஆபரேஷன் கிராண்ட் ஸ்லாம். ஜம்முவின் அக்னூர் பகுதியை கைப்பற்ற தகவல் தொடர்புகளை துண்டிக்க பாகிஸ்தானின் ஆபரேஷன் கிராண்ட் ஸ்லாம் என்பது ஒரு பெரிய வெற்றியை அல்லது முழுமையான சாதனையை குறிக்கும். அடுத்தது 1965ஆம் ஆண்டு ஆபரேஷன் ரெடில். பாகிஸ்தானின் நடவடிக்கைக்கு எதிராக ஆபரேஷன் ரெடில் என்கிற பெயரில் இந்தியா பதிலடி. ரிடெல் என்றால் புதிர் என்று பொருள். யாரும் எதிர்பாராத நிலையில் தாக்குதல் நடத்தப்படுவது. 4, 1971ஆம் ஆண்டு ஆபரேஷன் ட்ரைடன். பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்தை குறிவைத்து இந்தியா தாக்குதல். ட்ரைடன் என்றால் சூலம் என பொருள். சிவபெருமானின் சூலத்தை போல் மும்முனை தாக்குதலை குறிக்கும் பெயர். அடுத்ததாக 5, 1971ஆம் ஆண்டு ஆபரேஷன் பைத்தான். கராச்சியை மேலும் நெருக்கடியில் ஆழ்த்த ஆபரேஷன் பைத்தான் என்கிற பெயரில் இந்தியா தாக்குதல் நடத்தியது. பைத்தான் என்றால் பெரிய பாம்பு என பொருள். அடுத்தது 6, 1971ஆம் ஆண்டு ஆபரேஷன் கேக்டஸ் லில்லி. இந்திய படைகள் டாக்கா நோக்கி முன்னேறுவதற்காக தாக்குதல் நடத்தப்பட்டது. கேக்டஸ் என்றால் சப்பாத்தி கள்ளி செடி, லில்லி என்றால் அழகிய மலர் என்று பொருள். அடுத்தது 7, 1984ஆம் ஆண்டு ஆபரேஷன் மெக்டூட். சியாச்சின் பனிப்பாறையில் பாகிஸ்தான் அத்துமீறலை முறியடிக்கும் நடவடிக்கை. மேகதூதம் என்பது சமஸ்கிருத கவிஞர் காளிதாசின் கவிதை வரி. உயரமான மலைப்பகுதிகளில் மேகதூதர்களை போல் வீரர்கள் சென்றதை உருவாக பயன்படுத்தும் பெயர். அடுத்ததாக 8, 1999ஆம் ஆண்டு ஆபரேஷன் விஜய். கார்கில் போருக்கு ஆபரேஷன் விஜய் என பெயரிடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் கார்கிலில் பாகிஸ்தான் ராணுவத்தினரை வெளியேற்ற தாக்குதல் நடத்தப்பட்டது. விஜய் என்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு வெற்றி என்பது பொருள். அடுத்ததாக 9, 2001ஆம் ஆண்டு ஆபரேஷன் பராகிராம். நாடாளுமன்றம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் குவிக்கப்பட்ட ராணுவம். பராகிராம் என்பது வீரம் என்பது பொருளாகும். அடுத்து 10, 2025ஆம் ஆண்டு ஆபரேஷன் சிந்தூர். பெஹல்காமில் பயங்கரவாதிகளின் தாக்குதலில் 26 ஆண்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டனர். பெண்கள் கணவரை பறிகொடுத்து குங்குமம் இழக்க காரணமானவர்களுக்கு பதிலடி கொடுத்தது. ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரை பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு செய்ததாக தகவல்கள் கூறுகின்றன.